சுவாமிநாதன், நீ அப்படி இருக்கா? ஏன் இது அரசியல் விவாத பொருளா மாறுது அப்படின்றது திமுகவுக்கு அப்படி உண்மையில ஒரு இன்டென்ஷன் இருந்துதா? அப்படி தடுத்தா அது ஷியாம் முதல்ல சுட்டி காட்டின மாதிரி அது திமுகவுக்கு தானே பின்னடைவா போகும். அப்ப தாவேக்காவே இப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு அவங்க எதிர்வினை ஆற்றினாலும் திரும்ப 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 இல்ல இல்ல அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்பு செய்த அதே கட்டமைப்பை திரும்பவும் செய்ய ட்ரை பண்றாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், முதல்ல பிரேயர்ல அவங்க கரூருக்கு செல்வதற்கு தடை விதிக்கணுங்கிற மாதிரியான விஷயமே இல்ல. திமுக அதுல கொஞ்சம் கண்ணியமா பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த இடம் தான் அவர்கள் அந்த வழக்குக்கு போனதற்கான காரணமுமே. இவர்கள் ரொம்ப மிதமிஞ்சி பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா அவர்கள் அன்றைக்கு பேசிய அந்த விஷயங்கள் இதே ஃப்ளோல மக்கள் கிட்ட போச்சுன்னா, அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அது மக்கள் மன்றத்துல ரொம்ப வீரியமா எதிரொலித்து விடும் என்கிற ஒரு அச்சம் இருக்கு திமுக. அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் அங்கு சென்ற போதும் ஏதாவது பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலதான் அவர்கள் சற்றேறக்குறைய இந்த நீதிமன்றத்தை நாடுனது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய பேச்சுல கொஞ்சம் அந்த தன்மையை குறைக்கணும்னு நினைத்திருக்கலாம். பட் என்னன்னா, எப்பொழுதுமே கரூர் சம்பவத்தை திமுக சரியா ஹேண்டில் பண்ணல சார். நீங்க அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் விஷயத்துல நான் குறிப்பிடுறேன். விஜய் அவர்கள் 3வது நாள் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசிய பேச்சு நமக்கு தெரியுது, அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு தெரியுது. விஜய் அவர்கள் 3வது நாள் வெளியிட்ட வீடியோல என்ன சொன்னாரு? சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னதுக்கும் விஜய் அவர்கள் சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க இதுல அதே துணியை நம்ம பழைய பக்கங்களை புரட்டாம இப்ப நீங்க சொல்றது எப்போதுமே கரூர் சம்பவத்தை சரியா கையாளல அப்படின்னா இப்பவும் சரியா கையாளலன்றதுதான் அதுக்கு பொருள் வருது. அப்படிதானே? ஆமா ஆமா சார், ஆமா சார், ஆமா. இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் இதே விஷயத்தை பேசினதுக்குதான் இன்னைக்கு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை வரை நாடுறாங்க. அப்ப அன்னைக்கு விஜய் அவர்கள் 3வது நாள்ல அப்படி ஒரு சம்பவம் பேசுறாருல. நீங்க உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டுல இருப்பேன் அல்லது அலுவலகத்துல இருப்பேன்னு சொல்லுகிற பொழுது அவங்க மௌனமாக இருந்தாங்க. அதனுடைய விளைவுதான் கரூர்ல 3வது இடம். திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம் தான் வந்தாங்க கரூர் சட்டமன்ற தொகுதியில. முதலிடத்துல விஜயபாஸ்கர், இன்னைக்கு விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இருக்கிறார். 2வது இடம் மதியழகன் வர்றாரு. 3வது இடம் தான் திமுக வருது. அப்ப திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இதே போன்ற தன்மையில அவர் போகிறதுக்கு தடை செய்யணும் என்பது நிச்சயம் திமுகவுடைய நோக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு ஜனநாயக அடிப்படையில 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி. அது கிட்டத்தட்ட அவர்களுக்கே தெரியும் ஒரு முதல்வர் போவதை தடுக்க முடியுமா முடியாது என்பதெல்லாம் தெரியும். பட் அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, இதே போன்று ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த தொனியில் பேசுவதை போன்று விஜய் அவர்கள் மீண்டும் போய் இந்த கரூரை நம்மளால மறக்க முடியுமா, இந்த இடத்துல இருந்துதான் கிட்டத்தட்ட நம்ம களத்துல இல்லைன்னு சொன்னாங்க, நம்மை களத்தில் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் செய்து பேசினா அது திமுகவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு விளைவை ஏற்படுத்தலாம். சோ அவங்க அதையெல்லாம் மனதில் வைத்து அந்த பேச்சினுடைய வீச்சை குறைக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, திமுக நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் சுவாமிநாதன், ஒரு மன்னிக்கவும் அடிக்கோடிடுவதற்காக தான் அங்க போய் விஜய் காரசாரமா பேசிடக்கூடாது, ஒரு சின்ன நீதிமன்றம் மூலமா ஒரு கடிவாளத்தை போட்டு அனுப்பலான்றதுதான் ஒரு முயற்சியா இருந்திருக்கும்னு சொல்ல வரீங்க. அதுதான் முக்கியமான வியூகமாக இருந்திருக்கும் சார். அப்ப அந்த பேச்சு விஷயத்துல சில கடிவாளங்கள் வரும்னு எதிர்பார்த்திருந்தாரு. ஏன்னா அவர்கள் அதைதான் முக்கியமான விஷயங்கள்ல இப்படி பேசுறாங்க, ஆதவர்ஜுனா அவர்கள் இப்படி பேசுறாங்கலாம் சொல்லும் போது அப்ப சிஎம்க்கு இயல்பாகவே இதை நம்ம ரொம்ப ஓவரா பேசிடக்கூடாது இந்த சமாச்சாரத்துல அப்படின்னு அவர் நினைக்கலாம் என்று சுவாமிநாதன். இன்னொன்று கடந்த இப்ப நீங்க சொன்னதை ஒட்டி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப அவருக்கு இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் கிடைச்சு போச்சு இல்ல, அந்த விஷயம்லாம் பேசாம என்ன உங்களை சந்திக்க விடாம தடுக்க பார்த்தாங்க, உங்களோட பேச விடாம தடுக்க பார்த்தாங்க, ஆனாலும் நான் இங்க நின்னுட்டேன் அப்படின்றது அந்த குற்றச்சாட்டை விட வலுவான அரசியல் ஸ்டேட்மெண்டா மாறிடுமே அப்போ? ஆமா சார், நிச்சயமா இப்ப இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. அவர்கள் இதை நீதிமன்றமா டீல் பண்ணது ரொம்ப ஒரு தோல்வி மாடல். அவங்க கிட்டத்தட்ட அந்த விஷயத்துல அவர்கள் நீதிமன்றத்தில் இது நாடி இருக்கவே கூடாது. இன்னொன்று, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறார். ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த வழக்குல எந்த வகையிலும் அவர் இந்த பட்டியல்ல இல்ல, எஃப்ஐஆர்ல இல்லாதவர் ஒன்று. இன்னொன்று, வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்கு. மாநில போலீஸ் விசாரிச்சாங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இப்படி பேசுகிறார், அது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னாவது இவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியும். அது இன்னொரு விசாரணை அமைப்பிடம் இருக்கிறது, அது இவர்களை விட வலுவான ஒரு அமைப்பு. அப்ப பல இடங்கள்ல இதுல சட்ட ரீதியாக திமுக வழக்கம் போல செயல்படாமல் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அந்த இடம் ஒரு கவனிக்க வேண்டிய இடம் பார்க்கிற ஒன்று. 3வது மிக மிக முக்கியமாக சார், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி, அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மகளிர் உரிமை தொடங்கி ஏராளமான திட்டங்கள். இப்பவும் அவங்க சொல்றது கவர்ச்சி அரசியலால் தோற்றுவிட்டோம் அல்லது வேற ஏதோ காரணங்களை தேடுவது. ஆனா இங்க கரூர்ல போய் விஜய் அவர்கள் பேசிவிட்டார்னா கரூர் சம்பவத்தால தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் கூட வந்து விடலாம். அப்ப அவர் கரூர் சம்பவத்தை பேசுவத கரூரில் பேசுவதற்கு முதல்வர் அவர்களுக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் பேசணும், நீதிமன்றம் ஏதாவது வழிகாட்டும், இந்த இதெல்லாம் இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லும் அப்படி எதிர்பார்த்திருக்கலாம். பட் அந்த இடம் திமுகவுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் பாருங்க. சார், இப்போ இதுல
ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தொடர்ந்து தாவேகா தரப்புல எதிர்க்கட்சியா இருந்த போதும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான விளக்கங்கள் அன்றைய ஆளும் அதிகாரிகளெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு அந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, நமக்கு எதுன்னு தெரியல, ஒரு சதி கோட்பாடுன்றத வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளிப்படையாக புகார் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறப்ப திமுக என்ன செஞ்சிருக்க முடியும்ன்றது. இப்ப அந்த வழக்கே ஃபைன் டியூன் ஆகி அவதூறு அப்படின்னு சொல்லி அது குறிப்பிட்ட டீம் அந்த குழுவிடம் ஆதவ அர்ஜுனா மீது போயிருக்கு. அது எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியல. இப்ப திமுக இதை என்னதான் செய்ய முடியும்? அப்படி ஒரு கேள்வி வந்துருதே ஷியாம். ஆதவ் பேரை திமுக ஏன் பயன்படுத்துச்சுன்னா, ஆதவ் சிபிஐ விசாரணை கோருகிற மனுவில் அவர் பிரதானமா இருந்தார். அது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ தாவேகா ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு வகையில இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடக்கூடாது விசாரணைன்னு திமுக ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இப்ப சிபிஐ ஃபைன் டியூன் பண்ணும்ல இதுக்கு பிறகு. ஏற்கனவே விசாரணை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க, 90% ஓவர் தான் நான் நினைக்கிறேன். சார்ஜ் ஷீட் போடுறதே இப்ப டிலேடு அப்படிங்கிறது தான் என்னோட சொந்த அபிப்பிராயம். அதுதான் அந்த காலக்கெடுவெல்லாம் தாண்டிட்டாங்க. ஆனால் திமுக சட்ட போராட்டம் மூலமாக மீண்டும் ஒரு முறை கரூரை பற்றிய கவனத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தானே. ரெண்டு தரப்புமே இதுல அரசியல் பண்ணுது சார். தாவேகாவும் தேவையற்ற அரசியல் தான், திமுகவும் தேவையற்ற அரசியல் தான். ஆனா திமுக எதிர்கட்சி அரசியல் பண்ணித்தானே ஆகணும். அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்ல அவங்களுக்கு பின்னடைவு. ஆனாலும் அதுல கிடைக்கிற அரசியல் பாயிண்ட் இப்போ திருப்பி இதுக்குள்ள மக்கள் மன்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே. இப்ப நம்ம விவாதம் பண்றோம்ல, ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு, விவாத பொருளா மாறுது இல்ல. அது சரிதான்னு திமுக தரப்பு நினைக்கும். சார் கோர்ட்டுக்கு போய் எல்லா மேட்டரும் நம்ம ஜெயிக்கவே முடியாது சார். அது அந்தந்த ஜட்ஜி அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த எந்த ஜட்ஜியும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. we have to agree with the judge தான், we cannot argue with the judge. அப்போ நாளைக்கு இந்த நீதிபதிக்கு மேல வேற நீதிபதி இருந்தா வேற முடிவு கூட எடுத்திருப்பாரு. அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் தான், நீங்க யூகிக்க முடியாத குதிரை தான். அது போக இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள எல்லாம் போய் நம்ம ரிலீஃப் வாங்க முடியாது. ஆனால் திமுகவுக்கும் இதுல அனுகூலம் இருக்கு. ஓகே ஓகே, அப்படி பாருங்க லட்சுமி. இந்த கரூர் துயரம், இந்த சம்பவத்தை தாவேகா இப்படி அப்ரோச் பண்ணுதுன்ற ஒன்றும், இது ஒரு வகையில தாவேகா தொடர்ந்து திமுக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களா? அது அந்த ஒரு சிக்கல்ல திமுக இருக்கா? திமுகவுக்கு இந்த கரூர் சம்பவம், அதாவது ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக இதை சரியாக கையாள தவறிடுச்சு. ஒருவேளை விஜய் அவர்கள் மீது இங்கே அந்த அஸ்ராகார்க் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, அந்த குழு விசாரணை நடத்தும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டாங்க. இது எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிவிக்கே உடைச்சு வந்துட்டாங்க வெளியில். அன்னைக்கே இதை லீகலாக பெரிய அளவில் ஹேண்டில் பண்ணாமல், அல்லது இங்கே வழக்கு பதிவு, ஏன்னா புஷ்பா படம் வழக்கில் அங்கே அல்லு அர்ஜுன் மீது வழக்கு, அவர் 2 பேர் இறந்து போகிறாங்க, அவரோட நெக்லிஜென்ஸ் தான் அதுக்கு ரீசன்னு ஆந்திராவில் வழக்கே தொடரப்படுது. அந்த மாதிரி இங்கேயும் வழக்கு போட்டிருந்துருக்கலாம். ஒருவேளை வழக்கு போட்டிருந்தா விஜய் இன்னும் பெருசாக ஜெயிச்சிருப்பாரோ என்னவோ, அது எனக்கு தெரியல. ஆனால் திமுக ஆரம்பத்திலிருந்து இந்த கரூர் சம்பவத்தில் சரியாகவே அவங்க இதை லீகலாகவும் சரி, அவங்களுக்கு சாதகமாக அரசியலாகவும் சரி, இதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த 41 குடும்பங்களையும் இந்த தேர்தலின் போது யாருமே சந்திக்கலை. 3 கட்சியும் நேரடியாக போய் யாருமே சந்திக்கவே இல்லை. தாவேகாவும் சந்திக்கலை, அதிமுக வெற்றி பெற்ற அதிமுகவும் சந்திக்கலை, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுகவும் சந்திக்கல. அப்போ யாருக்குமே இதுல இந்த தேர்தல்ல பெரிய அளவுல இதனால அரசியல் லாபம், அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உள்பட எந்த லாபமும் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக இதை கையாள தவறி விட்டது, அல்லது அவங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இல்லை. இப்ப லீகலாவும் அவங்களுக்கு இது பெரிய ஃபிளாப். ரமேஷ், இதை தொடர்ந்து தாவேகா திமுக தான் அப்படின்னு இது பின் பாயிண்டா அதை பண்ணணுன்ற முயற்சி தான் நடந்துட்டே இருக்கான்றது ஒண்ணு. இப்போ ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி 90 விழுக்காடு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் தாவேகா கோரிய சிபிஐ தான் பண்ண போறாங்க அப்படின்றப்ப முடிவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. அதற்கு முன்பாகவே இல்லை, எங்களுக்கு மேல எந்த இதுவும் கிடையாது, தப்பும் கிடையாது, இதுக்கு பின்னணியில ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, அதுக்கு பின்னணியில திமுகவில் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்வதுதான் தாவேகாவோட நோக்கமா? இல்லையே, அதுதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, தெளிவா இது ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டுச்சு. இவர் ஏன் வெளியில வரல, இவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரல, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்து வைக்கும் போது அவர் பனையூர் பண்ணையாரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு, வெளியில வரமாட்டாரு, நிறைய பேசிட்டாலும் இது என்ன ஆச்சுன்னா மிக மிக தெளிவாக
ஆதவ் ப்ரோ எல்லா இடத்துலையுமே சுத்தி காமிச்சாரு. அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அவங்களோட முதல் ஆண்டு விழால இன்னும் 2 மாதத்துல எங்க தலைவர் வர போறாரு, எங்க தலைவரை நாங்க பாதுகாத்துருவோம், ஆனா மக்களை பாதுகாக்கிற இடத்துல நாங்க கிடையாது, இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தான் பாதுகாத்தணும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி கொடுக்குது, எங்க தலைவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத கட்டுக்கடங்காத ஒரு கூட்டங்கள் வரப்போகுது, தயவு செய்து எடுங்கன்னு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது இந்த திமுக அரசு என்ன எடுத்துச்சுன்னா, ஒரு நடிகை எல்லாருக்கும் தான் கூட்டம் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நயன்தாராக்கு வரலையா, சன்னி லியோனுக்கு வரலையா, அந்த மாதிரி சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜய் என்ன அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்றத அவங்க அன்னி வரைக்கும் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு கூட புரிஞ்சுக்கல. இப்பவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் நாங்கள் எதிரி யார் என்று தெரியாமல் வேற யாரோட போட்டி போட்டோம் அப்படின்னு இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2 நாள் முன்னாடி கூட பேசும்போது சொல்றாரு, நாங்க எதிரியை கவனிக்கல சரியா அப்படின்ட்டு. அப்போ இந்த அண்டர் எஸ்டிமேட் தான் இங்க எல்லாத்தையுமே கொண்டு, அதுக்கப்புறம் எஸ்ஓபி போயிருக்காங்க. அந்த எப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே தயவுசெய்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் கொடுக்கல, கோட் ஆஃப் கண்டக்டே வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே எங்க வந்து நிக்குது? அப்போ சென்ற அரசாங்கத்தோட அவங்களோட தப்பான ஒரு கால்குலேஷன் தான் இந்த 40 உயிருக்கான ஒரு பலியாக பார்க்கப்படுகிறது நான் சொல்ல வரேன். இல்ல அது அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். திரு ஆதவ் அர்ஜுனா பேசுவது ஏதோ கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ், தவறாக மதிப்பிட்டுட்டாங்க உளவுத்துறை அப்படின்னு அவர் சொல்ல வரல. தனது மகனை அரியணையில் ஏற்றுவதற்காக அவர் சொல்வது கிட்டத்தட்ட இதை ஒரு சதி கோட்பாடு, கொலைன்ற இடத்தை பயன்படுத்துறார். நீங்க பேசுறதுக்கும் அமைச்சர் ஆதவ் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.